வளர்ச்சியடைந்த நாடு என்ற இலக்கை நோக்கி இந்தியாவை ஜென்சி தலைமுறையினர் வழிநடத்துவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஸ்ரீ குரு கோவிந்த் சிங் மகன்களான சாஹிப் சாதா பாபா ஜோராவர் சிங் மற்றும் பாபா ஃபதே சிங் ஆகியோரின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற வீர் பால் திவஸ் தின தேசிய நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்தியாவை ஒரு வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி ஜென்சி மற்றும் ஜென் ஆல்பா தலைமுறையினர் அழைத்துச் செல்வார்கள் என்றும், இளம் வயதிலேயே மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் ஜென்சி மற்றும் ஜென் ஆல்பா தலைமுறையினரால் பணியாற்ற முடியும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். மேலும் பிரிட்டிஷ் தலைவர் மெக்காலேவால் இந்தியாவில் அடிமை மனப்பான்மை விதைகள் விதைக்கப்பட்டதாகவும், அந்த மனநிலையில் இருந்து தேசத்தை விடுவிக்க 10 ஆண்டுகள் ஆகியுள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார். மேலும் பிரிட்டிஷ் தலைவர் இந்தியாவின் மொழி பன்முகத்தன்மையை அடக்க முயன்றதாகவும், ஆனால் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடரில் வெவ்வேறு இந்திய மொழிகளில் 160க்கும் மேற்பட்ட உரைகள் ஆற்றப்பட்டதாகவும், மொழி பன்முகத்தன்மை இந்தியாவின் பலமாக மாறி வருவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.